Hello my dear friends of Talent Express, welcome back our audio tech. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான டுட்டோரியல் பார்க்க போகிறோம். அதாவது பொதுவாக வந்து நம்ம சிஸ்டமில் எக்ஸல் யூஸ் பண்ணுவோம். எக்ஸல் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணுவோம், டேட்டா வேல்யூவேஷன் எல்லாமே பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருக்காவது சென்ட் பண்ணுறப்ப மொபைலுக்கு நம்ம வாட்ஸ்அப் பண்ணோன்னா அவங்களோட மொபைலில் வந்து அந்த எக்ஸல் ஃபைல் ஓப்பன் ஆகாது. பட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் தேவை. அதில் நம்ம பார்க்க போகிற டூல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் அக்சசபிளாகவும் இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட். இந்த அப்ளிகேஷனே வந்து பார்த்தா நம்ம எக்ஸல் க்ரியேட் பண்ணிக்க முடியும். நம்ம சிஸ்டமில் என்னென்ன மிஷின்லாம் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே இந்த ஆப்பில் யூஸ் பண்ண முடியும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபார்முலாஸ் சிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்சசபிளாக இருக்காது. நமக்கு டைப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். பட் நீங்கள் ரிசீவ் பண்ண எக்ஸல் ஃபைலை உங்களால் ஈஸியாக படிச்சிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸல் ஃபைல் வருது, அந்த எக்ஸல் பார்த்து டேட்டா பேஸ் பார்த்து கால் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த எக்ஸல் ஃபைலில் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து உங்கள்கிட்ட சிஸ்டம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, லேப்டாப் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மொபைல்லே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். பொதுவாக நிறைய பேர் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த கூகுள் ஷீட் அப்படின்ற அப்ளிகேஷனுடைய சைஸ் ரொம்பவே கம்மி. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்ளிகேஷனோட நேம் ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லி தான். இதான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட்ஸு. ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், இதோட வியூ எல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு கூகுள் டாக்ஸ் தான் ஞாபகம் வரும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்ப்ரெட்ஷீட் பட்டன் இருக்குது. அதை ஸ்வைப் பண்ணிங்கன்னா சர்ச் ஷீட்ஸ் இந்த இடத்துல வந்து சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் சேவ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்டோரேஜ்லையும் சேவ் ஆகும், ஆஃப்லைன்லையும் பண்ணிக்கலாம். Open navigation door button. Talent Express button. Sort by last open for me. View as list button. View as list. Annual budget Google Sheets. Annual budget edge panels. Two for new spread search sheets edit box. Open navigation door button. Open navigation குள்ள போனீங்கன்னா menu Google ticked recent share with me start offline files bin notifications. இப்போ நீங்கள் டெலிட் பண்ணுற ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்னில் தான் உட்காரும். ரீசைக்கிள் பின்னில் நீங்கள் வேணும்னா எடுத்துக்கலாம், இல்லை டெலிட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக் இவ்வளோ தான் வேணும். இப்போ நம்ம எப்படி இதில் வந்து எக்ஸல் ஷீட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ வந்து கீழே வந்து நான் ரைட் சைடில் கீழே ஒரு பட்டனுக்கு கிளிக் பண்ணுறேன். நியூ ஸ்ப்ரெட்ஷீட் மெனு கிளிக் பண்ணுறேன். சூஸ் டெம்ப்ளேட். உங்களுக்கு டெம்ப்ளேட்டில் வந்து வேணும்னா நீங்கள் டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கலாம். கீழே நியூ ஷீட் ஃபைல் இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு எக்ஸல் ஷீட் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 1000 காலம்ஸ் வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு 5 rows and columns தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா A1 to D32 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஸ்க்ரீனில் காமிக்குது. நீங்கள் ஸ்வைப் பண்ணி நீங்கள் மேலே கீழே ஸ்வைப் பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து காமிக்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து 2 விரலால் கீழே வந்து மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மற்ற ஷீட்ஸு ஃபுல்லாக உங்களுக்கு வரும். நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எல்லாமே அந்த கட்டை மட்டும் ரீட் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சிஸ்டமில் எப்படி A1 B1 சொல்லிட்டு நம்ம ரைட் ஆரோ லெஃப்ட் ஆரோ வச்சு பண்ணுறோமோ, இதில் வந்து பார்த்தா சின்னதாக டச் பண்ணணும். மேலே லெஃப்ட் சைடில் மேலே டச் பண்ணுங்கள். A10 சொல்லிட்டு அப்படியே லைட்டாக A7. இது வந்து மொபைல் ஸ்க்ரீன் சின்னதுன்றனால எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். A9 இதில் மேலே வந்து A1 இருக்கும் பாருங்கள். A1 இருக்கும். இப்போ இதில் எப்படி நம்ம டைப் பண்ணுறது, குட்டியாக இது எப்படி டைப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை டபுள் டேப் பண்ணுங்கள். டபுள் டேப் பண்ணினோன்னே செலக்ட் ஆகிடுச்சா. இப்போ வந்து செலக்ட் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் மெனுன்னு ஒன்று வரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட 3 ஃபிங்கர்ஸால் வந்து கீழே இந்த மேலே ஸ்வைப் பண்ணணும். அப்படி இல்லைனா வந்து லோக்கல் கான்டெக்ட்ஸ் மெனு ஓப்பன் பண்ணுங்கள். நான் லோக்கல் கான்டெக்ட்ஸ் மெனு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். அதுதான் ஈஸி. இல்லை டாக் பேக் மெனு, அதாவது லோக்கல் கான்டெக்ட்ஸ் மெனு. இப்போ ரீசெண்ட் அப்டேட்டில் டாக் பேக் மெனு அதை கிளிக் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் மேலே ஆக்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கட்டு, காப்பி, பேஸ்ட்டு. ஆல்ரெடி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வச்சுன்னா அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் லிங்க், கமெண்ட்டு,
நோட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு எடிட் பாக்ஸ் வரும். இதில் தான் வந்து நீங்கள் வந்து இதில் தான் நீங்கள் A1ல் என்ன பண்ணுறீங்க, என்ன உங்களுக்கு வேணுமோ அதை வந்து இந்த நோட்டில் வந்து நேம் டைப் பண்ணி நான் வந்து டைப் பண்ணுறேங்க. Editing name, edit OK button. Note added, keyboard hidden, untitled spreadsheet A6, B13, A13, A6 has note, A3, A5. A6ல வந்து நான் வந்து நோட் ஆட் பண்ணுறேன். Row 4, B9. ஹாஸ் நோட்னு தான் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து என்னென்ன நம்ம டைப் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து டைப் பண்ண ஸ்ப்ரெட்ஷீட்டாக இருந்துச்சுன்னா இதில் படிக்க சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். பேக் வரேன். Back button. Finish editing A1, B1, C1. Back button. Sheets, new spreadsheet menu button. Search sheets, edit. Open, type, more, sort, view as list, untap, more action, annual budget, Google Sheets. Annual budget அப்படின்றது ஓபன் பண்ணுங்க. Annual budget, back button. Sheet, open annual budget with edit. C12. B12. C6. Merge range B2 through C2, annual budget tracker. C6. Merged range B2 through C2, annual budget tracker bold F46524, close to dark orange 15 font 22 pt font. Column A. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு எந்த ஃபாண்ட்டில் இருக்குது, எந்த ஃபாண்ட்டு ஸ்டைலு, அந்த நேமு எல்லாமே சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீட் பண்ணும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. பட் இதில் வந்து டைப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு புதுசாக ஒரு எக்ஸல் ஷீட் வந்து டைப் பண்ணுறதுன்றது டிஃபிகல்ட். பட் வந்து நீங்கள் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கிற ஷீட்டை நீங்கள் ஈஸியாக வந்து இந்த அப்ளிகேஷன் மூலிமா ரீட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இல்லை ஃபார்முலாஸ் ஆட் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதுக்கு நீங்கள் மேலே மோர் ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். undo button, redo button, share button click பண்ணினா உங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம். comments button, more option click பண்ணுற பாருங்க. spreadsheet title, find and replace. அதில் வந்து டைட்டில் spreadsheet title, annual budget rename button, find and replace, explore, data validation, name ranges, accessibility settings, select cell or range, grouping, open subpalette, share and export, open subpalette, add-ons, open subpalette, move, available offline, not picked, start, not picked, switch, details, back button, options காமிக்கும். அதே மாதிரி annual budget, more options button, grid from A1 to B14, all sheets menu button, selected, setup, expenses, income, இந்த மாதிரி நிறையா ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் மற்ற ஃபார்மர்ஸ் ஆட் பண்ணுறது, இல்லை எக்ஸலில் அட்ஜஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ மட்டும் இந்த டுட்டோரியல் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம டேலண்ட் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.